நம்ம பார்க்க போகிற லேப்டாப் வந்து டெல்லோட லேப்டாப்பு. ஸோ அசம்பிள் பண்ணியிருக்கேன். டிசி ஆம்பியர் பார்த்தீங்கன்னா 0008 வந்திருக்கு. போர்டை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ போர்டு வந்து எனக்கு ஆன் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இப்போது டிஸ்பிளேவும் வந்துடுச்சு. சேம் டைம் இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓஎஸ் உள்ளவும் போகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஓஎஸ் உள்ளவும் போகும். ஸோ இப்போ நான் வந்து F1 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஓஎஸ் உள்ள லோட் ஆகுது. ஓஎஸ் உள்ள கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் பிரச்சனை இருக்குது இந்த போர்டில். ஸோ என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இப்படியே வெயிட் பண்ணுறேன். இப்போ இது என்ன சிம்டம்ஸ் கொடுக்குது, இது என்ன ஆகுதுன்னு ஒரு முறை உங்களுக்கு நான் காட்டிட்டா தான் இந்த போர்டில் என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதால் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த போர்டில் நான் மவுஸ் எல்லாம் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா போர்டு ஆஃப் ஆகிடுச்சு. மதர் போர்டு ஷார்ட். ஓகேங்களா? போர்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப பாருங்கள். நான் இந்த போர்டுக்கான சப்ளையை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? சப்ளை ரிமூவ் பண்ணிட்டேன். ஆம்பியர் எதுவும் இல்லை. ஓகேவா? இப்போது திரும்பவும் நான் ப்ளக்இன் பண்ணுறேன். நான் போர்டை ஆன் பண்ணேன் அப்படின்னா ஆம்பியர் பாருங்கள். ஸோ நான் போர்டை ஆன் பண்ணால் எனக்கு போர்டு ஆன் ஆகும், டிஸ்பிளேவும் வரும். இதுதான் இந்த போர்டோட ஆக்சுவல் கம்ப்ளைண்ட். இது எப்படி நம்ம சரி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த ஆஃப் ஆகின அந்த போர்டில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த 2 கெப்பாசிட்டர் மட்டும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு 2 கெப்பாசிட்டரை நான் இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். சால்வ் ஆன பிறகு ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் இதை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வீடியோவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ யூடியூப் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த சாங் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா, நமக்கு இது கட் ஆஃப் ஆகுதா இல்லையான்றதை பார்ப்போம். ஸோ டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 3 minutes 48 seconds இருக்குது ஓகேங்களா. ட்ரை பண்ணுவோம். ஸ்டில் நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆஃபே ஆகலை. ஸோ 3.08 3 நிமிஷத்துக்கு மேலே இதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆக்சுவல் கம்ப்ளைண்ட்டு இது நம்மக்கிட்ட தெர்மல் கேமரா இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ தெர்மல் கேமரா இல்லாததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ இங்கே ஷார்ட்டு காட்டுது அப்படின்றதால மோஸ்ட் ஆஃப் இது எது ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா வீனில் தான் மோஸ்ட் ஆஃப் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஷார்ட் இருக்கும் அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா ஓகேங்களா. ஸோ அதால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா போர்டில் இருக்கிற ஒவ்வொரு இடத்த என்ன பண்ணேன் அப்படின்னா கை வச்சேன். ஸோ இந்த இடத்துல கை வச்சு பார்க்கும்போது ஓவர் லோடு, அதாவது ஓஎஸ் லோட் ஆகும் போதோ இல்லை ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணும் போதோ அந்த இடத்துல மட்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகுது. ஸோ அந்த கெப்பாசிட்டர் ஓவர் ஹீட் ஆனதால் ஜஸ்ட் அதை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் மாற்றினேன். ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.